2024 மாருதி செலுரியோவை பற்றி ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். நமக்கு வந்துட்டு அழகாக கீலெஸ் என்ட்ரி உள்ள ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ரெக்கோ சென்சார் இதில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி வண்டி ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஸோ உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இந்த வண்டி அதுக்கு முன்னால் ஆன் பண்ணி வச்சுக்குவோம். ஆன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இன்ஜின் ஸ்டாப் பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் மாருதியை பொறுத்தளவில். இதுலேயே நமக்கு வந்துட்டு ஐடியல் ஸ்டாப் பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோலர், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ORVM கண்ட்ரோலர் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டீசென்டான டேஷ்போர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. டிரைவபிலிட்டியில் பொறுத்தளவில் ஸ்டீரிங்கில் வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் தான் நமக்கு எல்லா கண்ட்ரோலுமே இருக்குது. ரைட் சைடில் எதுவுமே கிடையாது. ஒரு அனலாக் மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டிஜிட்டல் மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் மாருதியில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நாபம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது A ட்ரிப் B ட்ரிப்லாம் செட் பண்ணி பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சென்டர் கன்சோலில் அழகாக ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு சேம் டைம் இந்த விண்டோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் சுவிச்சஸ்மே நமக்கு வந்து இந்த இடத்துல சென்டரில் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக தான் இருக்குது. எனக்கு வித்தியாசமாக தான் தெரியுது. உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதாங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள்.